தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/9/2024 புதன்கிழமை. கேட்டை நட்சத்திரம் மாலை 6:01 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பழைய காலத்து கிரந்தங்களில் ஜோதிட புலிப்பாணி ஜோதிடம், ஜோதிட சிந்தாமணி, ஜோதிட சிகாமணி, இந்த மாதிரி இதில் நாடி ஜோதிடத்தை எடுத்துக்கினா எல்லாம் கவிதையிலேயே இருக்கும். அந்த கவிதைகளை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். சில கவிதைகள் நெருடாக இருக்கும், ஆனால் நல்ல கருத்துகள் இருக்கும். எப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி அமையும். ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்படி எடுத்து அதில் உள்ள அந்த சில கருத்துக்கள் சொல்கிறத நான் ஒரு எளிய நடையில் உங்களுக்கு கவிதையாக்கி சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி இந்த கவிதைத்துறை தெரிஞ்சவங்க கவிதையாக்கி சொல்கிற போது மனதில் நிற்கக்கூடிய விதத்தில் இருக்கும். அந்த காலத்தில் அதனால தான் எந்த கருத்துக்களை சொன்னாலும் பழமொழி வாயிலாக சொன்னார்கள். மகம் ஜெகத்தையாளும், பரணி தரணியாளும், அப்படியெல்லாம். அது மாதிரி ஒருத்தர் பெரிய கணித நிபுணராக இருக்கணும் அப்படின்னா, வேத விற்பனராக இருக்கணும் அப்படின்னா, தர்க்க வல்லுநராக இருக்கணும்னா ஜாதகம் எப்படி இருக்கணும்? நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள். 2 குடையோன் புதன் உச்சம், 2 குடையோன் புதன் உச்சம், இலக்கினம் தன்னில் குரு நிற்க. முதல்ல பாடலை சொல்கிறேன். 2 குடையோன் புதன் உச்சம், இலக்கினம் தன்னில் குரு நிற்க, உரைக்கும் 8ஆம் இடந்தனிலே உன்னதமாக சனி இருக்க, பரந்த உலகில் சாஸ்திரங்கள் பலவும் கற்று தேர்ந்தவனாம். இந்த உலகத்திலே பல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவனாம், அறிஞன் தர்க்க வல்லுனனாம், ஆகம விதிகளும் கற்றவனாம்னு சொல்லி அந்த பாடல் உண்டு. அதாவது 2 குடையோன்கிறது ஜாதகம் நீங்கள் சிம்ம லக்கணம்னு வச்சுங்க. 2 குடையோன் புதன், அந்த புதன் உச்சம் பெற்றிருக்கணும். அந்த 2ஆம் இடமே புதனுக்கு உச்ச வீடு. 2 குடையோன் புதன் உச்சம், லக்கினம் தன்னில் குரு நிற்க. லக்கினத்தில் குரு நிற்கணுமா? இப்படி நின்று 8ஆம் இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா சனி இருக்கணுமா. உரைக்கும் 8ஆம் இடம் தன்னிலே உன்னதமாக சனி இருக்க, பரந்த உலகில் சாஸ்திரங்கள் பலவும் கற்ற வல்லுவனாம். ஏராளமான சாஸ்திரம் கற்றிருப்பாராம். ஆயகலைகள் 64 ஏய உடவிக்கும் என்னம்மை தூய உருப்படிங்கு வாழ் உள்ளத்தினுள்ளே இருப்ப இங்கு வாராது இடர்னு ஒரு பாடல் உண்டு சரஸ்வதிக்கு. அந்த ஆயகலைகள் 64 கற்றவனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு வரும் அப்படின்னா 2 குடைய புதன் உச்சம் பெற்றிருக்கணும். வாக்கு ஸ்தானாதிபதி 4ம் 2ம், அதாவது ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதிங்கிறான். அந்த 2ஆம் இடம் தான் புதன் உச்சமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அறிஞன் தர்க்க வல்லுனராம். ஒருத்தரோட தர்க்கம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி தர்க்கம் பண்ணுவது என்றால் வாதாடுவது. வாதாடி அதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டு. அது மட்டுமல்ல, ஆகம விதிகளும் கற்றவனாக இருப்பாராம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குமானால், இப்படி ஒரு ஜாதகம் அமைந்திருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். அவர்கள் நல்ல வல்லுநர்களாக, கணித நிபுணர்களாக, வேத ஆகம சாஸ்திரங்கள் அறிந்தவர்களாக, கலைகளிலே வல்லவர்களாக விளங்குவார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தேக நலனுக்காக செலவிடுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உண்டு. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி கொஞ்சம் அதிகரிக்கலாம். வேலைப்பளு கூடும். என்ன இருந்தாலும் பொறுமையோடு இன்று நீங்கள் வாழ்க்கை நடத்துவதே நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். இன்று ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை தேவை. அஷ்டமாதிபதியாக விளங்கும் குரு பகவான் 11க்கும் அதிபதியாக விளங்குவதால் உங்களுக்கு ஒரு வரவு வந்தால் உடனடியாக செலவாகிவிடும். எனவே காரியங்களை நீங்கள் தொடங்குவதற்கு முன்னால் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு எந்த காரியமும் செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரலாம். 2லே செவ்வாய் இருக்கின்றார். விரையாதிபதி 2ல் இருக்கின்றார். அது செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால் பூமி விற்பனையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பல நாட்களுக்கு முன்னால் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு உங்களுக்கு லாபம் தரலாம். என்ன இருந்தாலும் இந்த காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. 10லே ராகு இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த இடத்தை காட்டிலும் வேறு இடத்திற்கு செல்லலாமா, வேலைப்பளு கூடுதலாக இருக்கிறதே, உழைப்புக்கேற்ற பலனில்லையே என்றெல்லாம் நினைப்பீர்கள். அந்த வாய்ப்பையும் உபயோகப்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் இன்று உங்களுக்கு வரப்போகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி. எனவே உங்களுக்கு எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இதுவரை கணிசமான லாபம் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரை அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே வரும் லாபம் உடனடியாக செலவாகும். வீண் விரயங்களும் ஏற்படலாம். யாருக்கேனும் வாக்கு கொடுக்க வேண்டாம். உங்கள் முன்னேற்றத்தை பற்றியும் தெரிவிக்க வேண்டாம்.
சிம்மராசினியர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே உடல் ஆரோக்கிய தொல்லை உண்டு. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ ஏதேனும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். திடீரென பயணங்கள் செல்கின்ற பொழுது கூட உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம். யாரேனும் பக்கத்துணையாக நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். சூரிய சனி பார்வை இருப்பதனாலே நீங்கள் எதையும் முன்னதாக யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி உடன் இருப்பவர்களிடமோ உடன் பிறப்புகளிடமோ அல்லது உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களிடமோ தெரிவித்தால் அது நடப்பதில் சில சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கை ரகசியங்களை மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று கிழமை புதன் என்பதனாலே பெருமாள், அனுமன், இலக்குமி இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். வாகனம் வாங்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது என்று நினைத்தவர்கள் புதிய வாகனம் வாங்க அடிபட்டிருப்பீர்கள். அந்த வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். வள்ளல்களை இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். அயல்நாட்டிலிருந்தும் அழைப்புகள் வரலாம். துலாம் ராசி நேயர்களே, ஏங்கி நின்ற நிலை மாறி எதிரிகளை வெல்லும் நாள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற முயற்சி வெற்றி பெறும். 9 செவ்வாய் இருக்கின்றார். உடன் இருப்பவர்கள் உடன் பணிபுரிபவர்களோடு கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு கடன் சுமை கொஞ்சம் கூடுதலாக இருப்பதில் இன்று கொஞ்சம் பாதிக்கு மேல் குறையலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் உறவோடு இன்று வந்து பாகப்பிரிவினைக்கு ஏதாவது வழிபிறக்குமா என்று யோசிப்பீர்கள். அதே நேரத்தில் குரு அஷ்டமத்தில் இருக்கின்றார். அலைச்சல் உண்டுதான் என்றாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்காவிட்டாலும் ஓரளவேனும் உங்களுக்கு கிடைக்கும். காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மகத்துவம் தருகின்ற வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குருச்சந்திர யோகம் உண்டு. குருச்சந்திர யோகம் இருந்தாலே வசதி வாய்ப்புகள் பெருகும், வருமானம் உயரும், வரன்கள் வாயில் தேடி வரும். அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். தொழில் கூட்டாளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். கையிருப்பு கரைந்ததே என்று கவலைப்பட வேண்டாம். கரைந்த கையிருப்புகளை மீண்டும் ஈடுகட்டுவீர்கள். வியாபார போட்டிகள் அகலும். விறுவிறுப்பாக தொழில் நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, 6 குரு, ஊரிலே பகை. பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை. அருகில் இருப்பவர்கள் அனுசரிப்பு குறையும். அரசு வழியில் கூட சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அதிலும் கூட தடைகள் ஏற்படலாம். பிள்ளைகளாலும் சில பிரச்சனை. பிள்ளைகளுக்காக சில விரயங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய சூழல் உண்டு. முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றது. குழப்பங்கள் அகலும். சோதனைகள் விலகி சாதனைகள் படைக்கின்ற நேரம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இதுவரை வராதிருந்த சம்பள பாக்கிகள் கூட இன்று வரலாம். 8 சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். ஜென்மச்சனியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் தாக்குதல்கள் வரலாம். கைவலி, கால்வலி, கழுத்து வலி என்று வரலாம். இனம் புரியாத கவலைகளும் மேலோங்கி நிற்கும். அதே நேரத்தில் குடும்ப சுமையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கலாம். இருந்தாலும் 2 ராக இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். போதிய அளவுக்கு பொருளாதாரம் வந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். அருகில் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, தானே தனக்கு எதிரி என்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் நேரம் இது என்பதனாலே உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தால் கூட சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வரும் ஒரு நல்ல தகவல் மனதை மகிழ்விக்கப் போகின்றது. இந்த நாள் இனிய நாளாக அமைய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு 7 கேது. நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். இருந்தாலும் பணப்பழக்கம் சிறப்பாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நேற்று உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இன்று அகலும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வீடு வாங்க, வாகனம் வாங்க நீங்கள் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்ப பாரம் இன்றைக்கு கைகூடி வரலாம். 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 4 இருப்பதனாலே பூமி சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு. அதே நேரத்தில் ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டினால் நன்மைகள் கிடைக்கும். பொதுவாக அனுமன் வழிபாடு இன்று ஆனந்தம் வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.